ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி வந்துட்டார். வந்த உடனேயே வந்து சொன்னார், வீட்டுக்குள்ளே யாருக்குமே பால் காஃபி கிடையாது, ஆனால் வந்து மைக்கை மூடிட்டு பேசுகிறாங்க, இல்லை மைக்கை கழட்டிட்டு பேசுகிறாங்க. ஏற்கனவே வந்து வார்ன் பண்ணிட்டோம், ஆனால் கேட்குறதா இல்லை, இன்றைக்கி கண்டிப்பாக கேட்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி யார் வெளியில் இருக்கா அப்படின்னா, டபுள் அவசரம் நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து வெளியில் போனது யார் அப்படின்னா, சாண்ட்ரா தான் வெளியில் போயிருக்காங்க. போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா பிரஜின் வந்து வெளியில் போனார். இந்த வாரம் சாண்ட்ரா தான் போயிருக்காங்க. அதான் இன்றைக்கி போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு யார் போகிறாங்க அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக கடைசி இடத்துல இருக்கிறது ரம்யா, இவங்களாம் யாரோ வந்து போகிறாங்க அப்படின்னு பாரூக் அப்படின்னு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் சரி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் செஞ்சிட்டோன்னு விட்டுட்டாங்க. மறுபடியும் இப்போ செஞ்சேன், அதான் பால் காப்பியை கட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் இவங்க திருந்துவாங்களா கேட்டால் கண்டிப்பாக திருந்த மாட்டாங்க. ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் திருந்துவாங்க. இப்போ சும்மா வாயால் அவர் சொல்லிட்டு போயிட்டான்னா மறுபடியும் அடுத்த வாரமும் அதே தான் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. ரெட் கார்டு கொடுத்தா மட்டும்தான் வந்து அவங்க திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்காவது ஒருத்தரை இல்லை, யாராவது ஒருத்தரை வெளியில் அனுப்பினா நல்லாயிருக்கும். ஒன்று கம்பரோ யாராவது ஒருத்தரை வெளியில் அனுப்பணும், இல்லை ரெட் கார்டு கொடுக்கணும். ரெண்டில் ஏதாவது பண்ணால் தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லலாம். இல்லைன்னா கண்டிப்பாக மறுபடியும் அது நடக்க தான் போகுது. அடுத்த வாரமும் அவர் வந்து காப்பி குடிச்சிட்டு கேட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளோதான். இன்னும் இதுக்கு வந்து தீர்வே கிடையாது.